ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி। ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சத்ரு சுக்ர சனிப்பை சனாதனி கேதவே நமக। ஓம் முருகா சரவண பகவாய நமக। உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்। நிறைய பேர் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி। இப்போ நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே 2024 கும்பராசிக்கான ராசி பலன்களை பார்க்க போகிறோம்। இந்த ராசி பலன்களில் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, ராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் எப்போ இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நகர்வுகள், அதனால் ஏற்படக்கூடிய பலன்களுடைய மாற்றம், அதுக்கு அடுத்தது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய சுப தினங்கள், அசுப தினங்கள், யோக தினங்கள், இந்த மூணையும் தனித்தனியாக நம்ம பிரித்து கொடுத்துருக்குறோம்। இதுக்குன்னா நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிறப்ப இது செய்யலாமா வேண்டாமா, அந்த தடுமாற்றம் எதுவும் வரக்கூடாது। நீங்கள் தொட்டீங்கன்னா அது சக்ஸஸாக முடியணும், வெற்றிகரமாக அந்த வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல நாட்கள், யோக நாட்கள் எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்குறோம்। இதை எல்லாம் தாண்டி உங்களுக்கு எப்பயுமே நம்மளுடைய வாழ்நாள் பூரா வழிபட வேண்டிய தெய்வம்னா நம்ம ராசியினுடைய அதிதேவதையும் நம்ம நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையும் வணங்கிட்டே வரணும்। ஏன்னு கேட்டிங்கன்னா, கிரகங்கள் தன்னுடைய பலனை ராசி வழியாகவும் அதில் பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாகவும் தான் நமக்கு அந்த பலன்களை கொடுக்குறாங்க। அதனால் இப்போ இந்த வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்। சரி நண்பர்களே, இப்போ உள்ள இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம்। உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருந்து ஆட்சி பெற்று மூல திரிகோணம் அடைஞ்சிருக்கிறார்। நல்ல வலுவான நிலையில் 3ஆம் இடத்தையும் சிறுதூர பயணங்கள், மாற்றங்கள், தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தையும், அடுத்தது கலத்திரஸ்தானம், கூட்டு தொழில், நண்பர்கள், வியாபாரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையும், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தையும் சனி பகவானுடைய பார்வை இருக்கு। அப்போ கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தையே பார்வையிடுறதுனால இது உங்களுக்கு ஒரு மிக சிறப்பு। இந்த மாதம் டோட்டலாகவே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு யோகங்களை வழங்கக்கூடிய மாதம்। இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது। ஏன்னா உங்கள் ராசிக்கு தனம் வாக்கு குடும்பம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும், லாபஸ்தானம், மூத்த சகோதரம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் இடத்திற்கு போகிறார், 1-5 அப்போ 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், தாய் ஸ்தானம், வண்டி வாகன யோகங்களை கொடுக்கறது, நிலங்கள், வீடு, இது எல்லா அமைப்பும், கல்வி, இதுக்கு எல்லாத்துக்குமே சிறந்த ஸ்தானமாக இருக்கிறது தான் இந்த 4ஆம் இடம்। அப்போ குரு பகவான் 2க்கும் 11க்கும் உடைய குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு செல்வம், வண்டி வாகனங்கள் வாங்குறது, விற்கிறது, வண்டி இல்லாதவங்களுக்கு வண்டி அமைகிறது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை அமைகிறது। ஏன்னா குரு பகவான் தான் புத்திரகாரன்। இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு। அதுக்கு அடுத்தது 4ஆம் இடத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு சுக பாக்கியாதிபதி, சுகஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கும் தந்தையினுடைய தொழில், செல்வாக்கு, தந்தையினுடைய நிலை, ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கிறது, இது எல்லாத்துக்கும் உண்டான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார்। ஆக 2ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்தில் இருக்கிறார், 4ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார், ராசி அதிபதியும் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார்। இந்த மாதம் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு செல்வத்தை கிடைக்கக்கூடிய, எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்। உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி
களத்த சனம், கூட்டு தொழில், நண்பர்கள், வியாபாரம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே மே 14 வரைக்கும் இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் சிறுதூர பயணங்கள், முயற்சி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் அவர் தன்னுடைய உச்ச வீட்டில் இருக்கிறார். ஆக இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே நல்ல வெற்றியை கொடுக்கும். மே 14க்கு அப்புறம் அவரும் சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனைவியினால், கூட்டு தொழிலால எல்லா விதத்துலையும் உங்களுக்கு லாபம், நண்பர்களால், வியாபாரத்தால், இப்படி எல்லா விதத்துலையும் அவரும் சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஆக சுகஸ்தானத்திலேயே குரு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவானாக 3 கிரகங்கள் மிக நல்ல நிலையில வலுவா இருக்கு. ஆக இந்த மாதம் நீங்க என்ன எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, வராத பணம் வர்றது, எதிர்பார்த்துருந்த எல்லா சொற்களுமே கிடைக்கும். மொத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு மாதம். சரி நேயர்களே, இப்போ கும்பராசிக்கு உண்டான சந்திராசிரம தினங்கள் 18/5/24 காலை 4:05 முதல் 20/5/24 மாலை 4:34 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மே 3, 5, 7, 9, 10, 12, 14, 16, 18, 21, 26, 28, 30 ஆகிய தினங்கள் சுப தினங்கள். இந்த சுப தினங்களில் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் தைரியமாக செய்யலாம், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் முடியும். அடுத்தது அசுப தினங்கள் மே 4, 6, 8, 19, 24, 31. இந்த நாட்களில் நீங்கள் புது முயற்சிகளை கொஞ்சம் யோசித்து பார்த்து செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது யோக நாட்கள் மே 14, 16. இதில் இந்த மாதத்தில் உங்கள் கும்ப ராசிக்கு உண்டான அதிதேவதை யாருன்னா ஆஞ்சநேயர். அவரோட உங்கள் நட்சத்திரத்திற்கு உண்டான தேவதை யாருன்னா அனந்த சயன பெருமாள். இந்த 2 தெய்வங்களையும் வழிபடுறதோட உங்கள் ராசி அதிபதியே இந்த குரோதி ஆண்டனுடைய மந்திரியா வந்திருக்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் அதிகப்படுத்துறதும், ஊனமற்றவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, வசதி இல்லாத குழந்தைகளுக்கு உதவி செய்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது மூலமாக நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையே ஒரு நல்ல சுபிட்சமான நிலைக்கு போயிடும். இதில் ஒரு சில தேதிகள் குறிப்பிடாமல் இருப்போம். அது மத்தியம பலன் கொடுக்கறது. அதனால் அதை நம்ம விட்டுட்டோம். சுமாராக அது அப்படியே சுமாராக போயிடும். அதுக்கு அடுத்தது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மே 1, 2, 4, 6, 8, 10, 11, 13, 15, 17, 19, 23, 25, 27, 29, 31 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மே 5, 7, 9, 20, 22. யோக நாட்கள் மே 15, 17. நீங்கள் வணங்க வேண்டிய தேவதை ராசியனுடைய அதிதேவதையான ஆஞ்சநேயர் வழிபாட்டோட உங்களுடைய நட்சத்திர தேவதை மிருத்யுஞ்சேஸ்வரர் வழிபாடும் மிக சிறப்பு. அதுகூட குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏன்னா சனி தான் குலதெய்வம், சனி தான் காவல் தெய்வம், உங்கள் ராசிக்கும் அதிபதி. ஆக இந்த குலதெய்வ வழிபாட்டை எவ்வளவு நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்களோ அவ்வளவு இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் ஒரு நல்ல பலன்களை தொடர்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அடுத்து பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 2, 3, 5, 9, 11, 12, 14, 16, 18, 20, 23, 26, 28, 29. அசுப நாட்கள் மே 6, 7, 8, 10, 21. யோக நாட்கள் மே 16, 18 2 தினங்களும் யோக நாட்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராசியினுடைய அதிதேவதையான ஆஞ்சநேயர் வழிபாட்டோட நட்சத்திரத்தினுடைய தேவதையான ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு மிக சிறப்பு. அதுகூட குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படிங்கிறதே இருக்காது.
நம்ம வழிபாடுகளை மறந்துடுறோம். அதனால தான் நமக்கு நிறைய கஷ்டங்களை நம்ம அடிக்கடி சந்திக்க வேண்டியது இருக்குது. வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க, தான தர்மங்களை அதிகப்படுத்துங்க. மிகச்சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.